கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே அதிமுக சார்பில் நடைபெற்ற கிரிக்கெட் போட்டியில் வெற்றி பெற்ற அணிகளுக்கு அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் கே பாண்டியன் பரிசு வழங்கி பாராட்டினார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியின் பிறந்த நாளை ஒட்டி மணலூரில் நடைபெற்ற கிரிக்கெட் போட்டிக்கான ஏற்பாட்டினை முன்னாள் ஒன்றிய குழு துணைத் தலைவர் வாசுதேவன், முன்னாள் கவுன்சிலர் லதா ராஜேந்திரன் செய்திருந்தனர். நிகழ்ச்சியில் மாவட்ட இணை செயலாளர் ரங்கம்மாள், பரங்கிப்பேட்டை மேற்கு ஒன்றிய செயலாளர் ரங்கசாமி உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். அதிமுக சார்பில் மயிலாடுதுறை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட வாக்குச்சாவடி முகவர் கூட்டம் மாவட்ட கழக செயலாளர் எஸ் பவுன்ராஜ் தலைமையில் நடைபெற்றது. மயிலாடுதுறை நகர செயலாளர் எஸ் செந்தமிழன், குத்தாலம் பேரூர் செயலாளர் MC பாலு ஏற்பாட்டில் திரு இந்தலூர் மாவட்ட கழக அலுவலகத்தில் கூட்டம் நடைபெற்றது. வாக்காளர் பட்டியல் சரிபார்த்தல், பெயர் சேர்த்தல், நீக்குதல் குறித்து ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது. கூட்டத்தில் குத்தாலம் வடக்கு ஒன்றிய செயலாளர் AS மகேந்திரவர்மன், மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு தலைவர் MCB ராஜா, மாவட்ட MGR இளைஞரணி செயலாளர் நாஞ்சில் கார்த்தி உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். வர இருக்கும் சட்டமன்ற பொதுத் தேர்தலில் சேலம் மாவட்டத்தில் உள்ள 11 சட்டமன்ற தொகுதிகளிலும் அதிமுக மாபெரும் வெற்றி பெறும் என புறநகர் மாவட்ட கழக செயலாளர் இளங்கோவன் தெரிவித்துள்ளார். ஆத்தூர் நகராட்சியில் கடந்த 20 நாட்களுக்கு மேலாக குடிநீர் வழங்காததை கண்டித்து அதிமுக சார்பில் நகராட்சி அலுவலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் ஜெயசங்கரன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் சேலம் புறநகர் மாவட்ட செயலாளர் இளங்கோவன் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினார். அப்போது பேசிய அவர், சேலம் மாவட்டத்தில் அதிமுகவை யாராலும் வீழ்த்த முடியாது என்றார். இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பொதுமக்கள் மற்றும் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தனி குடிநீர் திட்டத்தை கொண்டு வந்து 2 நாளைக்கு ஒரு முறை நகராட்சிக்கு தண்ணி கொடுத்த வரலாறு படைத்த தலைவர் எங்களுடைய முதலமைச்சர் எடப்பாடியார். என்ன கொடுக்க மாட்டேங்கிறீங்க? மதுரை மாவட்டம் கல்லுப்பட்டி அருகே ஊரணி சுற்றுச்சுவர் முறைகேட்டை கண்டித்து அதிமுக முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் நடத்திய தர்ணா போராட்டத்தால் பரபரப்பு ஏற்பட்டது. அழகு நாச்சியார் ஊரணியில் அம்ருத் திட்டத்தின் கீழ் 70 லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்ட 100 அடி நீளமுள்ள சுற்றுச்சுவர் 2 மாதங்களில் இடிந்து விழுந்த நிலையில் அதனை பார்வையிட்ட முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் பொதுமக்களுடன் இணைந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய எதிர்க்கட்சி துணைத் தலைவர் RB உதயகுமார், கனிம வளத்தை பாதுகாக்க தவறியதை கண்டித்து மாவட்ட அளவில் மாபெரும் போராட்டம் நடத்தப்படும் என விடிய அரசை எச்சரித்தார். 10 தொகுதியினுடைய மக்களையும் திரட்டி இந்த அவல ஆட்சியினுடைய, சர்வாதிகார ஆட்சியினுடைய, செயல்படாத ஆட்சியினுடைய நிர்வாக குளறுபடிகளையும் முறைகேடுகளையும் நாங்கள் மக்களிடத்தில் எடுத்து சென்று போராட்டம் நடத்துவதற்கும் தயங்க மாட்டோம். உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை நாங்கள் வேண்டுகோளாக வைத்து, தவறுகிற பட்சத்தில் புரட்சி தமிழர் வருங்கால முதலமைச்சர் எடப்பாடியாருடைய ஆணை பெற்று மிகப்பெரிய அளவில் மாவட்ட அளவில் மக்களை திரட்டி போராட்டம் நடத்துவோம் என்பதை எச்சரிக்கையாக சொல்லி இந்த அறப்போராட்டத்தை இங்கே மாவட்ட நிர்வாகத்தில் துணை இயக்குனர் பேரூராட்சி அவர்கள் உரிய நோட்டீஸ் வழங்கப்பட்டிருக்கிறது.